குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒட்டுமொத்த குர்ஆன் அத்தியாயங்கள்லையும் மிகவும் தனித்துவம் வாய்ந்த அத்தியாயமாக இந்த அல் ஃபாத்திஹா இருந்துகிட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் இறைவனை குறித்து பேசப்பட்டு, அதே சமயம் அந்த இறைவனை புகழ்ந்து, அதே சமயம் அந்த இறைவன் புறத்தில் இறைஞ்சுவதாக அந்த கட்டமைப்பு அப்படியே நிறைவடைகிறத நம்ம பார்க்க முடியும். இறைவனை போற்றி புகழ்ந்து, அதே சமயம் அது கூடவே சேர்ந்து பிரார்த்தனையும் செய்து, அந்த பிரார்த்தனையுடைய முடிவில் அந்த பயபக்தியும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குர்ஆனுடைய வேற எந்த அத்தியாயத்திலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும். அதுல ஒரு 3வது வசனம் நம்மளை பயமுறுத்துற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மாலிகி யௌமுத்தீன், தீர்ப்பு நாளின் நீதிபதி. இந்த தீர்ப்பு நாளின் நீதிபதிங்கிற ஒரு வசனம் ஒரு உண்மையான முஸ்லிம்களை உண்மையிலேயே பயமுறுத்தும். ஏன்னா மறுமை நாள் அப்படிங்கிறது நிச்சயமானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டுறது மட்டுமல்லாம, அந்த நேரத்துல இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாவோ அல்லது பாதகமாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக அதை குறித்த ஒரு பயம் முஸ்லிம்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.